வரதாத்துக்கு காலையிலேருந்து சரியான மழைங்க இன்னைக்கு. கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 பேரும் சேர்ந்து நம்மளே அள்ளு விட்டு ஆட்டம் காட்டிட்டானுங்க. காலையில் வந்து பார்த்தேன், காலையில் இன்னைக்கு கோழிக்கு தீனி வச்சு விட்லான்னு சொல்லி போட்டு வச்சு விட்டு கதை திறந்தேன், எல்லாம் வெளில ஒடியான்ட்டாங்க. சரின்னு சொல்லி போட்டு மழை விட்டுரும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணிட்டேன், திறந்து விட்டேன். மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் இப்போ நான் ஒரு 11 மணிக்கு மேலே வந்து பார்த்தேன், எல்லாம் வெளியே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. சரி வெளியே மேய்ஞ்சிட்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டு போய் சாப்பிட்டுட்டு வரேன். வந்து பார்த்தா நம்ம புதுசாக வாங்கின கருப்பு கோழியும் இந்த மஞ்சள் கோழியும் காணோம். எங்கடா போச்சுன்னு ஒரே அல்லாயிருச்சு. அப்புறமேட்டு இப்போ நானும் எங்கெங்கேயோ தேடி பார்க்குறேன், ஆளை காணா. சரி அவ்வளோதான் முடிஞ்சு, யாரோ பிடிச்சிட்டானுங்க அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டேன். போய் ப்ரௌனிலாம் வீட்டுக்குள்ளே கேட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னு சொல்லி போட்டு ப்ரௌனி வெளியே துரத்தி விட்டு இப்படின்னு திரும்புகிறேன். ப்ரௌனி இந்த கருப்பு கோழி துரத்திட்டு வந்துச்சு. இங்கே தான் வந்துச்சு. எங்கே போச்சு அது? போச்சா? ஹோய் ஹோல் இங்கே தான் வந்துச்சு. இப்போ அதுக்குள்ள எங்கே போச்சு? நல்ல வேலை இப்படிதான் முடிய வந்துச்சு. அது வந்து கொஞ்ச நேரத்துலேயே பின்னாடியே இந்த மஞ்சள் கோழியும் வந்துருச்சு. எங்கே உக்காந்துருந்துச்சின்னு தெரியல மலைக்கு. ஏன்னா கரெக்டாக எல்லாம் வந்துட்டானுங்க, நீங்கள் 2 மட்டும் வரல. இங்கே இப்படி தான் வந்துச்சு. இப்போ கருப்பு மட்டும் காணா. ஆத்தே டேய் எங்கே இருக்க? பார்த்துக்க, மழை பெஞ்சிட்டு இருக்கு, நாய் வேற சுற்றிக்கிட்டே இருக்கு. ஒழுங்கா வெளில வந்துரு. போ போ போ. முதல்ல இவனை தேடி கண்டுபிடிச்சி நான் போயிடுச்சு, உள்ள வந்துருச்சு. அங்கே வந்துட்டான். பயங்கர அல்லாயிடுச்சு கொஞ்ச நேரத்தில். இந்த வந்துட்டான் பாருங்க. வந்ததும் அப்படி நம்ம வந்தால் எல்லாம் ஒன்றா வந்துடும். இது மட்டும் இந்த தடவை எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. வந்து இப்படின்னு கூண்டை பார்க்குறேன். கூண்டில் முதல்ல நான் எப்பயும் மற்றதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு நான் முதல்ல இவனை தான் பார்த்தேன். இவளை தான் பார்த்தா இவளை காணா. ஏய் அவன் இந்த வாத்தை முடிச்சு விட்டலான்னு பார்க்குறேன். வாத்து ரொம்ப ராவடி பண்ணுது. வாத்தை தூக்கிட வேண்டிதான். வாத்து செட் ஆகாது நம்மளுக்கு. நம்ம ஏதோ ஆசைக்கு வாங்கி வச்சோம்னா கோழிகள்லாம் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுதாட்டு தெரியுது. ஏன்னா இந்த கரெக்டாக முட்டை இதுக்குள்ளார இந்த ட்ரேக்குள்ளார கரெக்டாக விட்டுக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு பார்த்தா கீழே கடைஞ்சி முட்டை வெளியே இருந்துச்சு. அந்த கோழியை பார்த்தா அந்த கோழியை காணாம். ஆத்தி கோழி காணாமேன்னு சொல்லி போட்டு நான் தேடிட்டு மறுபடியும் 2வது தடவை வந்து பார்க்குறேன். எல்லா கோழியும் இருக்குது, இதையும் காணாம். சரி அவ்வளோதான் முடிஞ்சு, எவனோ வந்து வேலை காட்டிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி போய் அம்மாட்ட சொல்லிடலாம் அப்படின்னு போனால் கொஞ்ச நேரத்தில் நல்ல வேலை ஆன்லைன் புண்ணியத்தில் 2 வந்துருச்சுங்க கரெக்டாக. இப்போ இது யார் முட்டை போடுறான்னு தெரியல. ஃபஸ்ட்டு கன்டினியூஸாக 2 நாள் போட்டுச்சுங்க. அப்புறம் இந்த 2 நாளில் 1 நாள் விட்டு 1 நாள் தான் முட்டை போடுது. ஐயா நம்ம வந்து இங்கே இந்த உள்ளார வந்த நேரம் மழை பிடிச்சிக்கிச்சு, எச்சா பிடிச்சிக்கிச்சு. சரி கொடை இருக்கு ஓடிடலாம். இது வாத்து ரொம்ப ராவடி பண்ணுது. மறுகையாக பண்ணிட்டேன் தான் வேலைக்கு ஆகும். ரொம்ப கோழிங்களையும் பிடிச்சிட்டு
ரொம்ப அட்டுழியம் பண்ணிகிட்டு இருக்கு. இதுக்கு மீறி இவங்களை திறந்து விட்டோம்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை. நல்ல வேலை யாருக்கும் எதால. ப்ரௌனி நல்லா நம்ம பார்த்தோம், இல்லைனாட்டி ப்ரௌனி முடிச்சுக்கிட்டு இருப்பான். எங்கே ப்ரௌனி கரெக்டாக நான் இங்கே கேட்டு எடுத்துகிட்டு சாத்திட்டு இப்படின்னு போனேன். கரெக்டாக ப்ரௌனி சத்தம் போட்டு வந்துச்சு, துரத்திட்டு வந்துச்சு. நல்ல வேலை வந்துருச்சு.